நாங்கள் கடந்த வீடியோக்களில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது உண்மை தான். அது இயற்கை விதிமுறைப்படி, மனித உயிர்களுக்கான இயற்கை விதிமுறைப்படி. இயற்கை விதிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். சிங்கத்துக்கு இயற்கை விதிமுறைப்படி என்னென்னா, அது மாமிசத்தை சாப்பிட்ணும். அதான் இயற்கை விதிமுறை. உள்ளே திங்கிறது தான் அது பாவம். மாமிசத்தை சாப்பிட்றது அதுக்கு பாவம் கிடையாது. இப்போது சிங்கத்துக்கு புலிக்கு. ஆனால் மனித உயிர்களுக்குன்னு ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது. நாம் அதன்படி தான் இருக்கணும். அப்படிங்கும்போது மனித உயிர்களுக்கான இயற்கை விதிமுறைப்படி அசைவத்தை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. இப்போ சிங்கம் புலியெல்லாம் மாமிசம் சாப்பிடுது. சிங்கம் புலியை போல் மாறிடலாம் மாமிசம் சாப்பிட்டால். எல்லாம் நீ சிங்கம், சிங்கம் பார்ட் 1 பார்ட் 2, புலி, சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. சிங்கம் புலி சொல்கிறது, குரங்குன்னு யாரும் சொல்லிக்கிறதில்ல. ஆனால் நம்ம குரங்கு தான், நம்முடைய இனம் குரங்கு தான். முதல்ல அப்படி பெருமைப்படுங்க. குரங்கு தான் புத்திசாலித்தனம். அதனால தான் நம்ம இன்றைக்கி மனித உயிர்களானோம். சிங்கத்தால் மனித உயிர்களாக ஆக முடியல பாரு. இன்றைக்கி சிங்கம் எதிர்காலத்தில் சிங்கம் உயிரோடே இருக்காது. எல்லாத்தையும் மனுஷங்க அடித்து கொண்டுருவாங்க. யார்? குரங்குகளான நாம தான். அதை பாதுகாப்பு காரணம் கட்டி சிங்கம் புலி எல்லாத்தையும் அடித்து சாவடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் செய்கிறது யார்? குரங்கான நாம். ஆனால் நாம் என்ன சொல்லிகிட்ருக்கோம்? சிங்கம் புலி, சிங்கம், நான் ஒரு சிங்கம், சிங்க பரம்பரை, சிங்கப்பெண் அப்படின்னு சிங்கத்தை உதாரணம் காட்டிகிட்ருக்கோம். எல்லோரும் சிங்கமாக மாறிடணும், புலியாக மாறிடணும், குரங்காக இருக்கிறத தாழ்வாக நினைக்கிறாங்க. நம்ம குரங்குன்னு சொல்கிற அதனால் என்ன ஆகுனா, அந்த உண்மையை மறைச்சிட்றாங்க. உடம்புக்குள்ளே புண்ணாக இருக்குது, சிரங்காக இருக்குது, ஒரு கோட்டை தூக்கி மாட்டி மறைச்சிக்கிற மாதிரி. ஆனால் சொரியாமல் இருக்க முடியல. அது மாதிரி நாம் குரங்குங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை எப்படி மறைக்கிறாங்க பாருங்க. குரங்கு, நம்முடைய இனமே குரங்கு தான். அந்த விஷயத்தை பேச மாட்டேங்கிறாங்க. அதை போய் ஆராய மாட்டேங்கிறாங்க. அதை போய் ஏன்பா நோண்டுற, அதை ஏன் நோண்டுற, அந்த உண்மையாக நோண்டுற, நம்ம குரங்குங்கிறத ஏன், அந்த உண்மையை எதுக்கு பெரிய பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். சிங்கம்னு சொல்லு, நான் உன்னை பாராட்டுறேன். சிறுத்தைன்னு சொல்லு, உன்னை நீ யானைன்னு சொல்லு, யானை மாதிரி, யானை பலம் கொண்டவன் அப்படின்னு சொல்லு, சிறுத்தை மாதிரி அப்படின்னு சொல்லு, பெருமையாக இருக்குது. சிங்கம்னு சொல்லு, பெருமையாக இருக்குது. ஆக எதெல்லாம் பார்த்து எதெல்லாம் நம்ம அச்சுறுத்து குரங்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தாழ்வாக இருக்குது. அதை நம்ம கேவலமாக நினைக்கிறோம். குரங்குங்கிறது என்ன? உண்மை. குரங்கிலிருந்து தான் நம்ம வந்தோம், குரங்கு தான் நமது இனம் என்பது உண்மை. ஆனால் நம்ம சிங்கம்னு சொல்கிறோமே, நான் சிங்கம் மாதிரி வருவேன்யா, சிங்கம் மாதிரி ஆகணும், சிங்கப்பெண், இதெல்லாம் பொய். அது பொய்யை தான் நம்ம பெருமையாக நினைக்கிறோம். குரங்கு என்கிற அந்த உண்மையை நம்ம கேவலமாக நினைக்கிறோம். ஆக அதை மட்டும் இல்லை, உண்மையவே நம்ம கேவலமாக நினைக்கிறோம். இப்படித்தான் உண்மையை அனைத்தும் நம்ம கேவலமாக நினைக்கிறோம். பொய்கள் அனைத்தும் பெருமையாக நினைக்கிறோம். நம்ம அந்த பொய்களாக ஆகிவிட வேண்டும், சிங்கமாகிவிட வேண்டும், சிங்க பரம்பரை, சிங்கமாக புலியாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதனால் நம்ம குரங்கு இனத்தில் சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம பெருமைப்படணும். அதை சொல்லிக்கணும். என்றைக்குமே சிங்கம் மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி பேசுகிறத தவிர்க்கணும். உண்மையாக இருக்கணும். உணர்வு நாம் பெருமையாக நினைக்கணும். குரங்கு தான் நமது இனம். அந்த இனம் தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்வதற்கு காரணம். நம்ம எல்லாம் கடித்து சாப்பிட்ட இனம் தான் சிங்கம், புலி, கரடிலாம். நம்முடைய எதிரிகிட்ட போயிட்டு எதிரியாக அதாவது எதிரிகிட்ட இருந்து பாதுகாப்பதற்கு பதிலாக எதிரியிடம் போய் தஞ்சம் அடைந்து எதிரியாக மாறிவிட முடியும் என ஆசைப்படுறது.